இந்திய அரசியலமைப்புல முகவுரை அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முகவுரை அப்படின்னா ஆங்கிலத்தில் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பினுடைய அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறது முகவுரை வந்து குறிக்குது. இந்த முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் என்று பெருமதிப்போடு அழைக்கப்படுகிறது. இந்த முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபையால் 1947 ஆண்டு ஜனவரி 22 வந்து இதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த முகவுரையானது 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 ஆண்டு திருத்தப்பட்டிருக்கும். அந்த திருத்தத்தின்படி வந்து என்ன ஒரு 3 புதிய வார்த்தைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், ஒருமைப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சமய சார்பின்மை அப்படிங்கிற ஒரு 3 புதிய வார்த்தைகளை வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த முகவுரையில வந்து என்ன வார்த்தைகளோட ஃபர்ஸ்ட் தொடங்குது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களோடு தான் வந்து முகவுரை வந்து தொடங்குகிறது. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படிங்கறத அரசியலமைப்புடைய முகவுரை வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. அதே மாதிரி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய மக்கள் எல்லாருக்குமே சமூக பொருளாதாரம், அரசியல், நீதி அப்படிங்கிற எல்லாத்திலுமே வந்து பாதுகாப்பு வழங்குவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. சுதந்திரமாக செயல்படுதல் அப்படிங்கும்போது சுதந்திரமா சிந்திக்கிறதாக இருக்கட்டும், உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நம்பிக்கை, சமய வழிபாடு, இது எல்லாத்திலுமே வந்து நம்ம சுதந்திரமா செயல்படணும் அப்படிங்கறத அரசியலமைப்பு வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி சமத்துவம் அப்படிங்கும்போது தகுதி, வாய்ப்பு, இதுல வந்து நமக்கு சமத்துவத்தை அளிக்கின்றது. இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தையும் ஊக்கமளிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த முகவுரைக்காக வழக்கு வந்து நடைபெற்றிருக்கும். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 வழக்கு இருக்கும். பெருவாரி வழக்கு, கேசவனந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு. பெருவாரி வழக்கு வந்து 1960 ஆண்டு நடைபெற்றிருக்கும். அந்த வழக்குல வந்து முகவுரை அரசியலமைப்பின் பகுதி இல்லை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கேசவனந்த பாரதி வழக்கு வந்து 1973 ஆண்டு நடைபெற்றிருக்கும். இந்த வழக்குல வந்து கேரள அரசு சார்பில் தான் நடைபெற்றிருக்கும். இது வந்து அரசியலமைப்பின் ஒரு அங்கம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி வழக்கு வந்து 1995 ஆண்டு நடைபெற்றிருக்கும். இதுவும் ஒரு பகுதி தான். முகவுரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்த முகவுரை அப்படிங்கிற இந்த இதுல வந்து இந்த புக்ல வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சி வந்து நடைபெற்றிருக்கும். அந்த பிரெஞ்சு புரட்சியில வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற 3 முக்கிய முழக்கங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, முழக்கங்கள் இட்டிருப்பாங்க. அந்த முழக்கங்கள் வந்து அந்த 3 முக்கிய முழக்கங்கள் வந்து இந்திய அரசியலமைப்புல வந்து முகவுரையில அந்த 3 வார்த்தைகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. தேங்க்யூ.